7th Max, second term, unit number 2, measurement, exercise 2.3 ல second sum பார்க்க போறோம். There is a circular lawn of radius 28 meter. A path of 7 meter width is led around the lawn. What will be the area of the path? இப்போது லான் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், புல்வயல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, நடக்கிற பாதை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லான், சர்க்குலர் லான் இருக்கா. அந்த லான் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கா. அதோடைய ரேடியஸ் வந்து 28 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ஒரு சர்க்குலர் லான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லானுடைய ரேடியஸ் வந்து 28 மீட்டர். ஓகேவா? இப்போது நமக்கு ஸ்மால் ஆர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எ பாத் ஆஃப் 7 மீட்டர் வித். இப்போது அதோடைய பாத் கேட்குறாங்க. சரிங்களா? பாத் அப்படின்னா இந்த லானை சுற்றி, ஏன்னா அரவுண்ட் த லான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லானை சுற்றி வந்து ஒரு பாத்வே இருக்கான். சரிங்களா? அப்போது அந்த பாத்வேவோடைய விட்டு வந்து 7 மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 7 மீட்டரில் அந்த விட் இருக்குது. டபிள்யூ வந்து வித்து, W is equal to 7 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பாத்வேயோடைய ஏரியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் ஆர் 28 மீட்டர் அண்ட் விட்த் வந்து 7 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் பாத்வேயோடைய ஏரியாவை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது பாத்வேவோடைய ஏரியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதால நமக்கு வந்து விட்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ விட்த்தோடைய ஃபார்முலா வச்சுட்டு நம்ம இந்த ஏரியாவை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போது விட் இஸ் ஈக்குவல் டு ஆர், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இந்த கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணால் நமக்கு விட்த் கிடச்சிடும். சரிங்களா? இப்போ நமக்கு ஸ்மால் ஆர் கிடச்சிச்சு, கேபிட்டல் ஆர் கிடைக்கணும் இல்லையா? அந்த கேபிட்டல் ஆர், அந்த ஃபுல் சர்க்கிள்லேருந்து நம்ம இந்த ஸ்மால் ஆர் ரேடியஸை வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு இந்த விட்த் கிடச்சிடும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு இந்த விட்த்தோடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். சாரி, கேபிட்டல் ஆருடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். டபிள்யூடைய விட்த்தோடைய லென்த் வந்து 7 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர், அதாவது அவுட்டர் ரேடியஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ மைனஸ் இன்னர் ரேடியஸ் வந்து 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 7 இங்கே மைனஸ் 28 வந்து ஆப்போசிட் சைட் வந்துச்சுன்னா ப்ளஸ் 28 இஸ் ஈக்குவல் டு ஆர். 28 ப்ளஸ் 7 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 35 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு 35 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு ஸ்மால் ஆரும் இருக்குது, கேபிட்டல் ஆரும் இருக்குது. ஸோ நம்ம ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பாத், அதாவது ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணி ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் தி பாத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஏரியா ஆஃப் தி பாத் இஸ் ஈக்குவல் டு, ஏரியா ஆஃப் தி பாத்தோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், பை இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், capital R minus small r. பையோட வேல்யூ 22/7 into capital R வந்து 35 plus small r 28. capital R உடைய வேல்யூ 35 minus 28. 22/7 அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 35 + 28 ஆட் பண்ணும்போது நமக்கு 63 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் 35 - 28 மைனஸ் பண்ணும்போது 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 7 கேன்சல் ஆகிடும். தென் இப்போ வந்து நமக்கு 22 × 63 இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1386 ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது ஏரியா அப்படிங்கும்போது நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். ஸ்கொயர் போட்டாச்சு. யூனிட் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே லென்த் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் மீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் தி பாத் வந்து நமக்கு 1386 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு.